நம்முடைய பாவ செயல்களினால் ஏற்பட்ட கர்மா தீர வேண்டுமானால் ஒன்று அதை நாம் அனுபவிக்க வேண்டும், இல்லையென்றால் நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் நம்மை மனதார மன்னிக்க வேண்டும். இதற்கு வேறு பரிகாரம் உண்டு என்று சொல்பவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்று அர்த்தம். கர்மா ஒருவரையும் விடாது. அது அந்த கர்மாவை படைத்த இறைவனாக இருந்தாலும் சரி. செய்த செயலுக்கான பலன்களை அவர் அனுபவித்தே ஆக வேண்டும். நம்முடைய அனைத்து தவறுகளுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நேர் செய்யப்பட வேண்டும். இதுவே பிரம்ம விதி. பிறர் வீட்டு பெண்களை அவதூறாக பேசிவிட்டு பசுமாட்டிற்கு அமாவாசை என்று அகத்திக்கீரை அளிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. தொழிலாளர்களின் போனஸில் கையை வைத்த உத்தமர்கள்தான் ஆர்ப்பாட்டமாக சென்று திருப்பதியில் தங்கத்தினாலான பொருட்களை உபயமாக கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த திருப்பதி பெருமாளுக்கே உடைந்த மண் சட்டியில்தான் முதன்மை நைவேத்தியம் செய்யப்படுகிறது என்கிற உண்மையை இங்கு பலர் அறிந்திருப்பதில்லை. நியாயத்திற்காக ராமர் வாலியை கொன்றாலும் அந்த கர்மாவை கிருஷ்ணாவதாரத்தின் மூலமாக அவர் கழிக்க வேண்டியிருந்தது. திரேதாயுகத்தில் இறந்த வாலி தன் கடன் தீர்க்க துவாபர யுகத்தில் ஜாரா என்றழைக்கப்படும் வேடனாக பிறந்தார். கர்ம வினையின்படி சாபத்தின் விளைவாக விளைந்த கோரை புல்லின் இரும்பு போன்ற கூரிய துகளை கொண்ட அம்பு வேடனான ஜாராவின் வில்லில் இருந்து புறப்பட்டு ஸ்ரீகிருஷ்ணரின் பாதத்தை துளைத்தது. சிறிது நேரத்தில் கிருஷ்ணரின் அவதார நோக்கம் நிறைவேறியது. கர்மனா விக்னகர்த்தா ஜோதிஷம் தஸ்மாத் தேவோ நத்வேஷி. ஜோதிடம் கர்மாவை நிறைவேற்றுவதை தடுக்கிறது. எனவே கடவுள் அதை விரும்புவதில்லை. எங்கோ கேள்விப்பட்ட வாக்கியங்கள் இவை. கர்மாவின் பலன்களை ஜோதிடத்தின் துணை கொண்டு தள்ளி போடலாம், ஆனால் நிரந்தரமாக நீக்க முடியாது. தாமதப்படும் கர்ம பலன்கள் வட்டியோடு நம்மை மீண்டும் தாக்கும். நதி வழி மாறலாம், ஆனால் விதி வழி மாறாது. அந்த விதி உருவாவது நம்முடைய கர்மாவினால்தான். இவை அனைத்தும் நான் கேள்விப்பட்ட, நான் நம்பும் உண்மைகள். நம்முடைய இந்த பிறப்பின் செயல்களே நம்முடைய அடுத்த பிறப்பிற்கான சூட்சும பாதைக்கு வழிவகுக்கிறது. ஒரு எளியவனை நாம் இம்சிக்கும் போதே அந்த கர்மா எதிர்காலத்தில் நம்மை வதைக்கும் ஒரு வலியவனை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.